ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வேற லெவல் கதை பார்க்க போறோம். சீன் ஸ்டார்ட் ஆகுது நார்தர்ன் ஸ்னோவி மவுண்டன்ல. அங்க நம்ம ஹீரோ ஜியு கஷ்டப்பட்டு கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வரான். அப்போ திடீர்னு அவன்கிட்ட ஒரு ஒயிட் டைகர் பறந்து வருது. அந்த ஒயிட் டைகர் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல வந்து ஜியு கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லுது. அது என்னன்னா, அந்த டைகர் செகண்ட் டிரான்சன்ட் ஆர்டருக்கு போயிருச்சான். இப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சான். அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் நம்ம ஜியும் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எக்ஸைட் ஆவாங்கன்னு அந்த டைகர் நினைச்சது. ஆனா அந்த டைகரோட ஹோப் அப்படியே நொறுங்கி போச்சு. ஏன்னா அதோட மத்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் எவால்வ் ஆகி செகண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு போயிட்டாங்களாம். அங்க நம்ம ஜியு அந்த ஒயிட் டைகரை பாராட்டிட்டு இருந்தான். இதே மாதிரி நீ மெனக்கெட்டு உழைச்சா கண்டிப்பா முன்னுக்கு வருவன்னு சொல்லி அந்த டைகருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா அதே டைம்ல மத்த பீஸ்ட்ஸ் எல்லாம் அந்த ஒயிட் டைகரை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஸ்லோவா டெவலப் ஆகுறத பார்த்து சிரிச்சாங்க. அந்த ஒயிட் டைகருக்கு இருந்த எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் போயிருச்சு. ஏன்னா செகண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு போனது அது மட்டும் இல்லையா, கோல்டன் அண்ட் ஒயிட் ஸ்னேக் ஆர்டிக் ஸ்னோ பேர், ஏன் செலஸ்டியல் ஃப்ளவர் கூட செகண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு போயிருச்சான். அவங்க கணக்குல செகண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு போறதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமே இல்லையா. அதனால கோபமான ஒயிட் டைகர் அங்கிருந்து கத்திட்டு போயிருச்சு. அதோட கோபமான சத்தம் நாலா பக்கமும் கேட்டுச்சு. அந்த ஒயிட் டைகர் போனதும் நம்ம ஜியு மத்தவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு எல்லாம் இவ்ளோ மீனா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன புள்ள பூச்சி மாதிரி இருக்கிற ஒயிட் டைகரை ஏன் டீஸ் பண்ணீங்கன்னு கேட்டுட்டான். ஜியு திட்டினதுல ஒயிட் ஸ்னேக்குக்கு உண்மையாவே ஒயிட் டைகரை இப்ப பத்தி கவலை வந்துச்சு. ஆனா மத்த பீஸ்ட்ஸ்லாம் நல்லா கலாச்சோமேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. டைம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல நம்ம ஜியு நார்தர்ன் ரீஜியன்ல இருந்த அண்டர்கிரவுண்ட் கேவ்ல இருந்த எல்லா ஐஸ் எலிமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம ஐஸ் ஏஜ்னு ஒரு புது ஸ்கில்லையும் கத்துக்கிட்டான். இந்த ஐஸ் ஏஜ் ஸ்கில் இருக்கே, அது ஒரு ஓஷனை மட்டும் இல்ல, எர்த், ஸ்கை எல்லாத்தையும் டெம்பரரியா ஃப்ரீஸ் பண்ணிடும். பயங்கரமான பனிப்புயலை கூட கொண்டு வந்துரும். நம்ம ஜியுவோட ஸ்பிரிச்சுவல் பவர் இப்போ 8 மில்லியனை தாண்டி போயிருச்சு. இப்போ நார்தர்ன் பார்டர்ஸ்ல பெட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கிற கிங் காங் அண்ட் அவனோட கொரில்லா லீஜனை திரும்ப கூப்பிட்டுட்டு அவங்க இடத்துல ஆர்க்டிக் ஸ்னோ பேர்ஸ அனுப்பலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எல்லாரும் மிஸ்டி மவுண்டனுக்கு போற டைம் வந்துருச்சு. அவங்க வீட்டுக்கு திரும்ப போற டைம் வந்துருச்சு. அதே நார்தர்ன் ஸ்னோவி மவுண்டன் காட்ல அப்பவும் ப்ரொஜெக்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பீஸ்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே சேனல் மாத்தி பாக்கும்போது நியூஸ் சேனல் வந்துருச்சு. அந்த நியூஸ் சேனல்ல என்ன காட்டுனாங்க தெரியுமா? நம்ம பாண்டாவும் ஒரு ஜைஜாண்டிக் ஏன்ஷியன்ட் கிரியேச்சரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிற லைவ் ஃபியூட்டேஜ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃபியூட்டேஜை பார்த்ததும் எல்லா பீஸ்டும் அப்படியே ஷாக் ஆகி பயந்து போயிட்டாங்க. நம்ம பாண்டாவுக்கு என்ன ஆச்சோன்னு பயங்கரமா கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே டைம்ல கிஞ்சாவோ அவனோட சாண்ட் மேனிபுலேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி இந்த நியூஸ ஜியு கிட்ட கொண்டு போய் சேர்த்தான். நியூஸ் கிடைச்சதும் நம்ம ஜியு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. மிஸ்டி மவுண்டன் போற பிளான தள்ளி வச்சிருந்தான்ல, அந்த பிளான டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸோட மிஸ்டி மவுண்டனை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சீன் கட் பண்ணா ஹுவாஷியா சிட்டிக்கு போகுது. அங்க நம்ம பாண்டாவுக்கும் அந்த ஏன்ஷியன் சி கிரியேச்சருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனா அது ஒரு ஒன் சைட் ஃபைட் தான். ஏன்னா நம்ம பாண்டா எவ்ளோ ட்ரை பண்ணியும் அந்த ஏன்ஷியன் சி கிரியேச்சர் மேல ஒரு சின்ன கீறல கூட போட முடியல. சிச்சுவேஷனை பார்த்து நம்ம பாண்டா டக்குன்னு தன்னை ஒரு கேனன் பாலா மாத்திக்கிச்சு. இந்த கேனன் பால் டெக்னிக் இருக்கே, இத வச்சுதான் நம்ம பாண்டா முன்னாடி அந்த ஆர்க்டிக் ஸ்னோ பேரோட லீடரை தோற்கடிச்சான். அப்படியே உருண்டு சுத்திக்கிட்டு கைனட்டிக் எனர்ஜிய கேதர் பண்ண ஆரம்பிச்சான். ஃபுல் ஃபோர்ஸோட ஒரு போல்டு மாதிரி அந்த ஏன்ஷியன் சி கிரியேச்சர் மேல லான்ச் ஆச்சு. ஆனா ஃபோர்த் டிரான்ஸ்லேஷன் ஆர்டர்ல இருக்கிற ஒரு பிக் சாதாரணமான விஷயம் இல்லல்ல. அதனால நம்ம பாண்டா எவ்ளோ ஃபோர்ஸோட அந்த ஏன்ஷியன் சி கிரியேச்சர் மேல லான்ச் ஆனானோ அதே ஃபோர்ஸோட பவுன்ஸ் பேக் ஆகிட்டான். இப்போ அட்டாக் பண்றது அந்த ஏன்ஷியன் சி கிரியேச்சரோட டர்ன். அது அட்டாக் பண்ணவும் செஞ்சுது. அந்த ஏன்ஷியன் சி கிரியேச்சர் தன்னோட வாய திறந்துச்சு. அதுல இருந்து பயங்கரமான சூப்பர்சோனிக் வேவ்ஸ் நம்ம பாண்டாவை நோக்கி பாம் மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சூப்பர்சோனிக் வேவ்ஸ் எவ்ளோ டேஞ்சரஸ்னா நம்ம பாண்டாவோட காது ஜவ்வ கிழிச்சிருச்சு. அவனை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. அந்த ஏன்ஷியன் சி கிரியேச்சர் அதோட டென்டக்கிள்ஸ வச்சு நம்ம பாண்டாவை நசுக்க ஆரம்பிச்சிருச்சு. லைவ்ல பாத்துட்டு இருந்த எல்லாரும் ஐயோ பாண்டா தோத்துட்டான், நம்மளோட கடைசி நம்பிக்கையும் போச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நம்ம பாண்டா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட ஞாபகப்படுத்திக்கிட்டான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹுவாஷியா சிட்டில இருக்கிற ஒரு அண்டர்கிரவுண்ட் 5 பங்கர்ல ஒளிஞ்சிட்டு இருந்தா. இந்த பேட்டில்ல அவன் தோத்துட்டானா திரும்பவும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அவன் குற்றவாளி ஆயிடுவான். அவளை காப்பாத்த முடியாது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டில நம்ம பாண்டா எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு வெறியோட இருந்தான். ஒரு தடவை நம்ம பாண்டா ஜியு கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், நான் எப்படி இன்ஸ்டன்டா ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு. அதுக்கு ஜியு ஆன்சர் பண்ணான். ஆனா ஒரு வார்னிங் கொடுத்தான், அந்த டெக்னிக்க அவன் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஜியு பாண்டாவுக்கு சொன்னா, நம்ம பாடி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய ஹார்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுல 30 விழுக்காடு எனர்ஜியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம 100 விழுக்காடு எனர்ஜியையும் நம்ம பாடியில சர்க்குலேட் பண்ண முடிஞ்சா நம்ம பாடி இன்ஸ்டன்டா ஸ்ட்ராங் ஆகிரும். ஆனா அதுக்கு ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் இருக்கு.
ஏன்னா எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம நம்ம அந்த 100 விழுக்காடு எனர்ஜிய பாடியில சர்க்குலேட் பண்ண ட்ரை பண்ணா நம்ம பாடி அந்த எனர்ஜியை ஹேண்டில் பண்ண முடியாது, அப்படியே துண்டு துண்டா உடைஞ்சு போயிடும். அதே டெக்னிக்கை இப்போ நம்ம பாண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம தன்னோட பாடியில 100 விழுக்காடு எனர்ஜியையும் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தன்னோட ஆறாவால அந்த ஜைஜாண்டிக் டென்டக்கிள பிடிச்சுக்கிட்டான். டெம்பரரியா இருந்தாலும் நம்ம பாண்டா இப்போ பயங்கர பூஸ்ட் ஆகிட்டான். நிறைய டென்டக்கிள்ஸ டார்ச் பண்ணிக்கிட்டே அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரோட டென்டக்கிள்ஸ அப்படியே உறைய வச்சுட்டான். பைத்தியக்கார பாண்டா அங்கேயே நிக்கல. ஃபுல் ஃபோர்ஸோட அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சர் மேல தன்னை லான்ச் பண்ணான். முதல் தடவையா அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சருக்கு காயம் ஏற்படுத்தினான். நம்ம பாண்டாவுக்கே சைடு எஃபெக்ட்ஸ்னால ரத்த வாந்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவன் கொஞ்சமும் நிக்கல. பஞ்ச் மேல பஞ்ச் அடிச்சு அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரோட டென்டக்கிள்ஸ தவுடு பொடியாக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த ஜியோஜெனிக் ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சர் பயங்கரமா கர்ஜிக்க ஆரம்பிச்சுது. நம்ம பாண்டாவை ஒரே வாயில முழுங்கிடுச்சு. ஃபெடரேஷன், ஹுவாஷியா சிட்டிசன்ஸ் எல்லாரும் இந்த சீனை பாத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை பாண்டாவோட ஆட்டம் கண்டிப்பா முடிஞ்சுதுன்னு அவங்க நினைச்சப்போ நம்ம பாண்டா அவங்கள மறுபடியும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரோட தாடையை கிழிச்சுக்கிட்டு பாண்டா வெளியே வந்தான். பாண்டா பயங்கர ஸ்பீடா ஃபயர் எலமெண்ட்டுக்கும் ஐஸ் எலமெண்ட்டுக்கும் மாறி மாறி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரோட வாயையே கொளுத்திட்டான். பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாண்டா அவனோட சீக்ரெட் மூவை யூஸ் பண்ணான். அதுதான் அவனோட கிரேட்டஸ்ட் ட்ரம்ப் கார்டு. அத அவன் நைன்டெயில் ஃபாக்ஸ் மேல கூட யூஸ் பண்ணலையா. ஸ்பெஷல் மூவ போட ஆரம்பிச்சிடுச்சு. தன்னோட பவர்ஃபுல்லான அட்டாக் கிரிம்சன் லோட்டஸ் சோலார் ஃபிளேர் ஸ்பியர்னு ஒன்னை எடுத்து அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சர் மேல தடன்னு விடுது. எல்லாரும் நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சுது, இனிமே பாண்டாதான் வின்னர்னு. யாரோ ஒருத்தர் இந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரை போட்டு தள்ள போறாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா விதி வேற மாதிரி எழுதி வச்சிருக்கே போல. நம்ம பாண்டா அந்த கிரிம்சன் லோட்டஸ் சோலார் ஃபிளேரை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சர் மேல திரும்ப திரும்ப தாக்குது. ஆனா நம்ம பாண்டா இருக்கானே, அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரை ஏமாத்திடுச்சு பாருங்க. அதோட வாயிலிருந்து ரத்தம் கக்கிடுச்சு அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சர். அது மட்டும் இல்லாம பாண்டா வேற மிரட்டுது. நீ இங்க என் கையால சாகத்தான் வந்திருக்கே, உனக்கு நல்லது கடலுக்குள்ளேயே இருந்திருக்கணும், மனுஷங்க இருக்கிற பக்கமே வந்திருக்க கூடாதுன்னு டயலாக் விடுது பாருங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் நம்ம பாண்டாவை செமையா சியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும்னு ஒரே கூச்சல். அவங்க அப்படி நினைச்சதுல தப்பு இல்லையே. சண்டைய பார்த்தா அப்படிதான் தோணுச்சு. அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரால இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இன்னும் ட்விஸ்ட் இருக்குன்னு. இப்ப பாருங்க, நம்ம பாண்டா ஒரு பெரிய வெடி வெடிக்குது. அந்த வெடிச்சதுல பாதி ஹுவாஷியா சிட்டியே காலி. ஆனா நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டருக்கும் அவரோட கேமராமேனுக்கும் ஒன்னும் ஆகல. அவங்க லைவ்ல அப்படியே காட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஒரே சைலன்ஸ். எல்லார் ஹார்ட் பீட்டும் எகிரிடுச்சு. எல்லாரும் பாண்டாவத்தான் நம்பி இருந்தாங்க. அந்த வெடிச்ச இம்பாக்ட் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது. கேமரால வியூ வருது பாருங்க. அத பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. நாலா பக்கமும் ஒரே ஹாரர் ஃபீலிங். கேமரால என்ன தெரியுதுன்னா, நம்ம பாண்டா வெடிச்சதுல அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சருக்கு ஒரு சொரச் கூட இல்லையாம். அதுக்கு பதிலா அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சர் நம்ம பாண்டாவை அப்படியே தன்னோட பெரிய டென்டக்கிள்ஸ்ல சுத்தி பரிதாபமாக்கி வச்சிருக்கு. அதோட முடியல பாருங்க. அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சர் நம்ம பாண்டாவை திரும்ப திரும்ப தரையில போட்டு அடிக்குது. அந்த சீன் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மனுஷங்களுடைய ஹோப் அப்படியே போயிடுச்சு. சில பேர் எமோஷனல் ஆகி அழுதல்லான்ட்டாங்க. இல்ல பயத்துல அழுதாங்களான்னு தெரியல. நம்ம பாண்டாவுக்கு சண்டைக்களத்துல நிறைய எலும்பு முறிஞ்சிருச்சு போல. அதால சரியா நிக்க கூட முடியல. ஆனாலும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குது பாருங்க. அந்த நிலையிலையும் கத்துது. ஆனா அது வலி தாங்காம இல்ல, ஏதோ ஃபீலிங்ஸ்ல கத்துது. ஒரே பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த மனுஷனை காப்பாத்த நம்ம பாண்டா சாகுற வரைக்கும் சண்டை போட ரெடியா நிக்குது. இங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் தெரிய வருது. நம்ம பாண்டாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆவி இருக்காளே, அவ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபர் பங்கர்ல ஒளிஞ்சுகிட்டு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அவ செம எமோஷனல் ஆகி கதறி கதறி அழுவுறா. அவ வெளியில போய் பாண்டாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா அவள வெளியில போக விடமாட்டேங்கிறாங்க. அவளை யாரும் கட்டியெல்லாம் போடல. ஆனா சாவி வெளியில போனா ஈஸியா மாட்டிப்பா இல்ல. அதனால அவங்க மேலதிகாரிகள் அவள போக விடல. ஒரு விதத்துல அவளோட நல்லதுக்காகத்தான் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டா அரை மயக்கத்திலையும் அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரோட திரும்பவும் மோதுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்குள்ள அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரோட வலையில மாட்டிக்கிடுச்சு. இப்போ சீன் எங்க போகுதுன்னா, ஜீவன் அவங்க கிட்ட சாவு கிங்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க நம்ம பாண்டாவை பத்தி இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம பாண்டா ஹுவாஷியா சிட்டில தான் பிறந்து வளர்ந்ததாம். மொத்தம் 9 பேர் அதை கவனிச்சுக்கிட்டாங்க. நம்ம சாவி இருக்காளே, அவங்களும் அந்த 9 பேர்ல ஒருத்தராம். அந்த 9 பேரை பத்தியும் சாவு கிங் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 9 பேர்ல யாருமே இதுவரைக்கும் ஹுவாஷியா சிட்டியை விட்டு போகலையாம். அவங்க பேரு இறந்து போனவங்க லிஸ்ட்லயும் இல்லையாம். அப்போ அவங்க இன்னும் ஹுவாஷியா சிட்டிக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ஒருவேளை நம்ம பாண்டா தன்னோட உயிரையே பணயம் வச்சு அந்த ஏன்ஷியன்ட் சீ கிரியேச்சரோட இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானோ என்னவோ. சாவு கிங்கும் ஜீவும் பேசுறத வச்சு பாக்கும்போது அவங்க சீக்கிரமா ஹுவாஷியா சிட்டிக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க போறதுக்கு 1 மாசம் ஆகுமா.
அதே டைம்ல நம்ம ஃபெடரேஷன் இருக்காங்களே அவங்களும் நம்ம பாண்டாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜீவு மாதிரி அவங்களும் பாண்டாவை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பைஸுங்க மூலியமா நமக்கு என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, நம்ம பாண்டா ஆன் கார்ப்ஸ்ல இல்லையா, பாக்குறதுக்கு அவங்க மாதிரி தான் இருக்கான். ஆனா ஆன் கார்ப்ஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி ஜீவுல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு அடங்காத பாண்டாவான். நம்ம ஃபெடரேஷனோட ஹெட்டுக்கு ஒரே குழப்பம். ஒரு பாண்டா எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு புரியலையா. இப்போதைக்கு நம்ம பாண்டா தோத்துட்டான். அதனால ஹுவாஷியா சிட்டிசன்ஸ காப்பாத்துற பொறுப்பு இப்போ ஃபெடரேஷன் மேல வந்து விழுந்துடுச்சு. ஃபெடரேஷனோட அயன் கார்ப்ஸால ஹுவாஷியா சிட்டிக்குள்ள போக முடியாது. ஏன்னா சிட்டிக்குள்ள போற வழிய அந்த ஏன்ஷியன் சீ கிரியேச்சர் பிளாக் பண்ணிடுச்சு. அவங்களால ஏரோப்ளேன்லயும் ஹெலிகாப்டர்லயும் கூட ஹுவாஷியா சிட்டிக்கு போக முடியாது. ஏன்னா அவங்கள அந்த ஏன்ஷியன் சீ கிரியேச்சர் ஈஸியா கண்டுபிடிச்சு வழியிலேயே போட்டு தள்ளிடும். அவங்க ஹோப் இப்போ டிராகன் காப்ஸ் மேலதான் இருக்கு. ஃபெடரேஷனோட டிராகன் காப்ஸ் தான் அந்த செலஸ்டியல் ஃப்ளவரை கொண்டு வர டிப்ளாய் பண்ணப்பட்ட சூப்பர் ஹியூமன்ஸ். அவங்க அந்த டெமோனிக் புல்லுக்கு செம டஃப் கொடுத்தாங்க. அந்த யூனிட் போயிருந்தாலும் ஃபெடரேஷன் கிட்ட டிராகன் காப்ஸ் யூனிட்டுக்கு பஞ்சம் இல்ல. ஆனா இங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை. டிராகன் காப்ஸோட பவர்ஃபுல் யூனிட்ட எல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்கும் வாஷியா சிட்டிக்கு போறதுக்கும் டைம் ஆகும். அதனால நம்ம ஃபெடரேஷனோட ஹெட்டும் ஜீவும் முதல் தடவையா ஒரே விஷயத்த சொல்றாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் 10 நாளுக்குள்ள வேணும். அவங்க நேருக்கு நேரா அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம பாண்டாவோட சேர்ந்து மத்த ரெஃப்யூஜிஸையும் காப்பாத்துவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ சீன் எங்க போகுதுன்னா, நம்ம ஹுவாஷியா சிட்டிக்கு. அங்க அந்த ஏன்ஷியன் சீ கிரியேச்சர் தன்னோட வாயிலிருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான லிக்விட வெளியே விடுது. அந்த ஸ்லைமியான லிக்விடு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ராட்சச உருவம் எடுக்குது. டிராகன் மாதிரியும் டெமோனிக் மாதிரியும் மாறி ஒரு பெரிய ஆர்மியையே உருவாக்கி நிப்பாட்டுது பாருங்க. அதே டைம்ல நம்ம ஃபெடரேஷன் இருக்காங்களே அவங்க திரும்பவும் அந்த ஏன்ஷியன் சீ கிரியேச்சரை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிசர்ச் படி அந்த ஏன்ஷியன் சீ கிரியேச்சருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் தெரியுமா? ஆஸ்ட்ராலிக்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு போகும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த ஏன்ஷியன் சீ கிரியேச்சர் இன்னும் பெரிய உருவமா மாறப்போகுதாம். என்னமோ தெரியல, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு காட்ஜில்லா படத்துல வர்ற மொனார்க் மாதிரி இருக்குமோன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ்.